இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம செல்ல போகிறோம். கர்த்தர் நல்லவர். 3 காரியங்களை உங்களோடு இன்றைக்கு நான் பகிர்ந்து விரும்புகிறேன். என்னுடைய செய்தியின் தலைப்பு 3 பார்வைகள், 3 லுக்ஸ், 3 பார்வைகள் என்கிற தலைப்பில் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து விரும்புகிறேன். முதலாவதாக பின்னோக்கி பார்த்தல், பின்னோக்கி பார்த்தல், லுக்கிங் பேக். இரண்டாவதாக உள்நோக்கி பார்த்தல், உள்நோக்கி பார்த்தல், லுக்கிங் இன். மூன்றாவதாக முன்னோக்கி பார்த்தல், லுக்கிங் forward, looking back, looking in and looking forward என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு பகிர்ந்து விரும்புகிறேன். விசேஷமாக இந்த கடைசி வாரத்தில் நாம் வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. பல பிஸ்னஸ்ல, பல வேலைகளிலே அவர்கள் வருஷ கடைசியிலே ஆய்வு செய்கிறார்கள், ரிவ்யூ பண்றாங்க. இந்த வருஷம் எப்படி இருந்துச்சு, இந்த வருஷத்துல என்னத்தை நம்ம செய்யல, என்ன புதுசா செய்யலாம், எங்கே நம்ம குறைவுள்ளவர்களாக இருந்தோம் என்று சொல்லி பல காரியங்களை செய்து ரிவ்யூ பண்ணி இன்வென்டரி எடுத்து காரியங்களை அவர்கள் செய்ய நம்ம அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த 2024 வருஷம் ஒரு சிலருக்கு ஒரு நல்ல ஒரு மகிமையான வருஷமா இருந்திருக்கலாம், ஒரு கிரேட் இயராக இருந்திருக்கலாம், நல்ல காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். நம்முடைய பிள்ளைகள் பட்டம் வாங்கியிருக்கலாம், நல்ல புதிய வேலைகள் கிடைத்திருக்கலாம், திருமண காரியங்கள் நடந்திருக்கலாம், புதிய வீடுகளை கட்டியிருக்கலாம், இன்னும் பல காரியங்கள், நல்ல உறவுகள் இந்த வருஷத்திலே நமக்கு கிடைத்திருக்கலாம், அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த வருஷம் ஒரு ரஃப் இயராக கூட என்ன பண்ணிருக்கோம், இருந்திருக்கிறோம், கரடு முரடான ஒரு வருஷமா இருந்திருக்கலாம். சில தோல்விகள், சில இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்திருக்கலாம். சில ரெக்ரெட்ஸ், மனஸ்தாபங்கள், இப்படி செஞ்சிருக்கலாமே, இப்படி செய்ய தவறிவிட்டேனே என்கிற ரெக்ரெட்ஸ் நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஆகவே எப்படி இருந்தாலும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்தார். அல்லேலூயா. ஜீவனோடு வைத்திருக்கிறார். நமக்கு ஜீவன் இருந்தா இன்னும் நிறைய காரியம் செய்ய முடியும். அல்லேலூயா. தோல்விகளை ஜெயமாக ஆண்டவர் மாற்ற முடியும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் புதிய ஆரம்பங்களின் தேவன். அவர் God is a God of new beginnings. நம்முடைய ஆண்டவர் புதிய ஆரம்பங்களை தருகிறார், புதிய துவக்கங்களை ஆண்டவர் தருகிறார். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி புதிதாக்குவார். அல்லேலூயா. சகலத்தையும் புதிதாக்குகிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் புதிதாக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கும் இந்த 3 காரியங்களை கொஞ்சம் சற்றே சிந்திக்கும்படி அன்போடு கேட்கிறேன். முதலாவதாக லுக்கிங் பேக், பின்னோக்கி பார்த்தல், இல்லாவிட்டால் கடந்ததை நினைத்து பார்த்தல். கடந்ததை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. லுக் பேக் அண்ட் தேங்க் காட். கடந்ததை நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். வாசிக்கலாம் 103ஆம் சங்கீதம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி. அங்கே சங்கீதக்காரன் சொல்கிற காரியம் என்ன? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த இந்த 2024 வருஷத்திலே செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, சகல உபகாரங்களையும் மறவாதே. இந்த 2024 வருஷத்தில் ஆண்டவர் அநேக நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். திரும்பி பார்க்கணும். அல்லேலூயா. ஜனவரி மாதம் முதல் ஆண்டவர் இம்மட்டும் நம்மை கர்த்தர் ஏந்தி தாங்கி சுமந்து வந்தார். ஒரு தகப்பன் சுமப்பது போல ஆண்டவர் சுமந்தார். எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தது உண்மைதான். ஆனா கர்த்தர் நம்மை அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆண்டவர் செய்ததை கொஞ்சம் நினைத்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் செய்தார். அந்த சங்கீதத்தில் அவர் சொல்கிறார், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னித்தார். அல்லேலூயா. எத்தனையோ தவறுகளை நாம் செய்தோம், ஆனா ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார். நம்முடைய நோய்களை ஆண்டவர் சுகமாக்கினார். அநேகர் பலவீனமாக இருந்தோம், ஆஸ்பத்திரியில் இருந்தோம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நம்மை விடுவித்து சுகமாக்கி ஆண்டவர் நமக்கு பலனையும் சுகத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டிருக்கிறார். ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பாதுகாப்பு, ஆண்டவருடைய பாதுகாப்பு. எத்தனையோ நேரங்களில் மயிரிலே தப்பிச்சிருக்கிறோம். எத்தனையோ நேரங்களில் ஆண்டவர் பெரிய பெரிய ஆபத்துக்களுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்திருக்கிறார். பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் என்ன பண்ணாரு? ஆண்டவர் முடிசூட்டினார். நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்கினார். எல்லாவற்றுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அவர் தந்த மன்னிப்புக்காக, அவருடைய ஆசீர்வாதத்திற்காக, அவருடைய பாதுகாப்புக்காக, அவர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்தியாவில் மாத்திரம் இந்த வருஷத்தை ஆரம்பித்த 95 லட்சம் பேர், சுமார் 1 கோடி பேர் இறந்து போயிட்டாங்க. ஜனவரி 1ஆம் தேதி இருந்தவர்கள் இன்றைக்கு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி கிட்டத்தட்ட 1 கோடி பேர்
95 லட்சத்திலிருந்து 1 கோடி பேர் மரித்து போனார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை உயிரோடு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பல விதத்தில் மரித்து போயிருக்கிறார்கள். வியாதிப்பட்டு மரித்திருக்கிறார்கள், முதிர் வயதில் மரித்திருக்கிறார்கள், விபத்தினால மரித்திருக்கிறார்கள், தற்கொலை செய்து மரித்திருக்கிறார்கள், வாழ்க்கை விருத்தடைந்து எத்தனையோ பேர் வாழ்க்கையை முடித்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. வார்த்தையின் மூலமாக தைரியப்படுத்தினார், நம்மோடு பேசினார். சோர்ந்து போன நேரங்களிலே கர்த்தர் நம்மோடு வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசியிருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 7:12 அங்கே சாமுவேல் இப்படியாக சொல்கிறார், அவர் எபனேசர், இம்மட்டும் நமக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. இம்மட்டும் நமக்கு உதவி செய்தார். Thus far the Lord has helped us. கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நாம் நிர்மலமாக இருப்பது ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. கிருபை. இன்னைக்கு காலையில் நான் வரக்கு முன்பாக அந்த நியூஸ் பார்த்தேன். சரியா 5:30 மணிக்கு நம்ம டைம், அவங்க டைம் 9 மணிக்கு ஃப்ளைட்டு கிளம்பிருச்சு. இறங்கியும் இருச்சு. இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா அது லேண்ட் ஆயிடுச்சு கீழே. ஆனால் கண்ட்ரோலை மீறி போய் சவுத்தில் மோதி தீப்பிடிச்சு எரிஞ்சு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் மரித்ததாக ரிப்போர்ட் இருக்குது. எத்தனையோ உடலை தேடிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இறங்கின அப்புறம் அந்த லேண்டிங் கியர் சரியா ஃபங்க்ஷன் ஆகாதனால அது ஆபத்தாயிருச்சு. பாருங்க, யாரும் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. சிலர்லாம் எல்லாம் எனது சீட் பெல்ட்லாம் எல்லாம் கலத்திட்டு எனது இறங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, ஆனால் இறங்க முடியல. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ இப்படி காரியங்கள் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சிருந்தேன் 2 நாள் முன்னாடி. எத்தனை காரியங்கள் மயிரிழலை தப்பிச்ச மக்கள். ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. புலம்பல் 3:23 நாம் வாசிக்கிறோம். புலம்பல் நாம் நிர்மலமாக இருப்பது ஆண்டவருடைய கிருபையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கிருபையே. 1 கொரிந்தியர் 15:10 பவுல் சொல்கிறார், நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலேயே இருக்கிறேன். நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன் என்று திறமையோ ஞானமோ கர்த்தருக்கான செய்த காரியமோ அல்ல. ஹல்லேலூயா. எவ்வளோ பிரயாசப்பட்டதில் உண்மைதான். அப்படி ஆகிலும் நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலேயே இருக்கிறேன். ஹல்லேலூயா. கிருபையினாலே இருக்கிறேன். கிருபை. ஆண்டவருடைய கிருபைக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அது ஆங்கிலத்தில் சொல்ல, count your blessings, name them one by one. ஒவ்வொரு நன்மைகளை எண்ணி பாருங்க, கர்த்தர் எவ்வளவு காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். சில தேவ மனிதர்கள் பின்பாக திரும்பி பார்த்து ஆண்டவரை துதித்தார்கள். வாசிக்கலாம் சில வசனங்கள். யோசுவா 24:17 யோசுவா எல்லா ஜனங்களையும் கூட்டி சொன்ன ஒரு காரியம் என்ன? யோசுவா 24:17 இப்படியாக சொல்றாரு, நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. ஹல்லேலூயா. அங்கே அடிமைத்தனத்தில் இருந்தோம். ஆண்டவர் பயங்கரமான அற்புதங்களை கொண்டு கர்த்தர் நம்மை விடுவித்து வந்தார். அது மாத்திரமல்ல, நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அதிசயங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்தார். 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலும் உள்ளே இங்கே கானானுக்குள்ளாக பிரவேசித்து சுமார் 25 ஆண்டுகள் அநேக நன்மைகளை செய்தார். ராஜாக்களை முறியடிக்க உதவி செய்தார். தேசத்தை சுதந்திரிக்க உதவி செய்தார். தேசத்தை பங்கிட உதவி செய்தார். நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்தார். நாம் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் கர்த்தர் நம்மை காப்பாற்றினார். நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளாக எத்தனையோ ஜனங்கள் நமக்கு ஆபத்தை விளைவிக்க ஆயத்தமாக இருந்தாங்க. ஆனால் ஜனங்களுடைய கண்ணிகள், ஜனங்களுடைய காரியங்களுக்கு இருந்து ஆண்டவர் நம்மை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, காப்பாற்றினார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே எதை செய்தார் என்று ஜனங்களை பார்த்து யோசுவா சொல்கிறார். கர்த்தர் தாமே எதை செய்தார். ஹல்லேலூயா. எஸ்ரா ஒரு காரியத்தை சொல்றார். திரும்பி பார்த்து வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். 1000 மைலுக்கு அதிகமாக நாங்கள் பயணம் செய்ய வேண்டியிருந்துச்சு. நாங்கள் அங்கே 1 மாதத்திலே புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்தது. ஹல்லேலூயா. எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்தபடினாலே வழியிலே சத்துருடைய கைக்கும் பதவி இருக்கிறவருடைய கைக்கும் எங்களை தப்புவித்தது. பதவி இருந்தார்கள் அநேக மக்கள் எங்களை காலி பண்ண. வழியிலே சத்ருவின் கைக்கு ஆண்டவர் எங்களை தப்புவித்தார். ஹல்லேலூயா. எங்களை காப்பாற்றினார், எங்களை தப்புவித்தார். ஆண்டவர் இத்தனை ஜனங்களை எல்லா வழிகளிலும் மேடு பள்ளங்கள், வனாந்திரங்கள், மலைகள், எல்லா சூழ்நிலைகளும் கடந்து வர பாதையிலெல்லாம் ஆண்டவருடைய கரம் எங்கள் மேல் இருந்தது. என்ன சொல்லுங்க, தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து
the hand of the Lord was upon us என்று சொல்கிறார். and he protected us from enemies and bandits along the way என்று பார்க்கிறோம். ஹalleluya. சங்கீதம் 124 முதல் 3 வசனத்திலே, சங்கீதம் 124 முதல் 3 வசனத்திலே சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 124 முதல் 3 வசனத்திலே, மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின பொழுது கர்த்தர் நமது பக்கத்தில் இல்லாவிட்டால், if only the Lord had not been with on our side, கர்த்தர் நமது பட்சத்தில் இராவிட்டால். அடுத்த வசனம், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில். இரண்டாவது வசனம், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால். முதல் வசனம் என்ன போட்டிருக்கு? கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால். இரண்டாவது வசனத்துல கர்த்தர் தாமே நம்முடைய பக்கத்தில் இல்லாவிட்டால் அவங்க உயிரோடு நம்ம விழுங்கி இருப்பாங்க. ஹல்லேலூயா. உயிரோடு என்ன பண்ணியிருப்பாங்க? விழுங்கி இருப்பார்கள். ஆனா கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இருந்தார். ஹல்லேலூயா. கடைசியில் முடிக்கும் போது சொல்ல, கண்ணி தரித்தது நாங்கள் தப்பினோம். ஹல்லேலூயா. மனுஷர் விழுங்கி இருப்பாங்க. கர்த்தர் தாமே நம்முடைய பக்கத்தில் இல்லாவிட்டால். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இருந்தார். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்க பக்கத்தில் இருந்தாரு, அதனால தான் உட்கார்ந்துருக்கீங்க. ஹல்லேலூயா. இல்லாட்டி எவனோ எங்கேயோ விழுங்கி இருப்பான், நம்மள கண்ணிகளை விழுந்திருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை காப்பாற்றினார். கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் பாருங்க, ஆண்டவர் நம்மோடு இருந்தார். ஆண்டவருடைய கரம் நம்ம மேல இருந்தது, ஆண்டவருடைய கிருபை நம்ம மேல இருந்தது, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம மேல இருந்தது. அதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. தேவன் நம்ம மேலே வைத்த அன்பு எவ்வளவு பெரியது. ஆண்டவர் நம்மை பலப்படுத்தினார், வழி நடத்தினார், தேவைகளை சந்தித்தார், பாதுகாத்தார். நல்ல நல்ல பாடங்களை இந்த வருஷத்திலே கற்றுக் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நல்ல பாடங்கள்லாம் கற்றுக் கொடுத்தாரு? ஹல்லேலூயா. தோல்வியில் பாடம் கற்றுக் கொடுத்திருப்பாரு, பிரச்சனையில் பாடம் கற்றுக் கொடுத்திருப்பாரு, நல்ல காரியத்திலும் பாடம் கற்றுக் கொடுத்திருப்பாரு. ஹல்லேலூயா. the lessons he taught us, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம மேல அவர் பொழிந்த ஆசீர்வாதங்களுக்காக, நம்மை சரி செய்த எல்லா காரியங்களுக்கும், அந்த கரெக்ஷன்ஸ் he offered us, அதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றின வாக்குத்தத்தங்களுக்காக, நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுத்தபடினாலே இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை வைத்து ஒரு 5 நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய கரத்திற்காக, உம்முடைய பிரசன்னத்திற்காக ஆண்டவரே நன்றி 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 நன்றி. குடும்பத்தை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. தனிப்பட்ட வாழ்க்கை, பிள்ளைகள், வேலை எல்லாவற்றிலும் உம்முடைய ஆசீர்வாதம் இருந்தது, ஊழியத்தில் இருந்தது. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்காம இருந்திருக்கலாம், அதுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாக தான் செய்வார். ஆண்டவருக்கு எந்த நேரத்தில் எப்படி செய்யணும் ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய உள்ளத்தில் எந்த ஒரு வருத்தமும் ஆண்டவர் மேலே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செஞ்சு, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுமே தவிர கிடைக்காத 1-2 காரியத்தை வச்சுட்டு ஆண்டவர் மேலே கோபமாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் மேலே வருத்தப்படக்கூடாது. கர்த்தர் நீ நல்லவர் என்று சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு. 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட விரும்பினேன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய பாருங்க விருப்பம் பாருங்க. ஆலயத்தை கட்டணும்னு விரும்புறாரு. ஆனால் அங்கே மனதில் நினைத்து கட்டுகிறதுக்கு ஆயத்தெல்லாம் பண்ணிட்டாரு. மனசுல இருந்துச்சு ஆண்டவருக்கு ஒரு மகிமையான மேக்னிஃபிஷன்ட் டெம்பிள் கட்டணும்னு சொல்லி. ஆண்டவர் சொன்னாரு, நோ, நீ கட்டக்கூடாதுன்ட்டாரு. என்னது? கட்டக்கூடாதுன்ட்டாரு. சந்ததிகள் ஆலயம்னா சாலமோனுடைய பேரை தான் சொல்லணும், உன் பேரை சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டாரு. எவ்வளோ வருத்தமாக இருந்திருக்கும் பாருங்க. ஆனாலும் அதை குறித்து அவர் கலங்க போல. ஆண்டவரை நான் எங்கேயோ இருந்தேன், என்னை தூக்கி ராஜா வச்சு அதுக்காக தோத்துற ஆண்டவரை என்று சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றாரு? சரி பரவாயில்ல, என் மகன் கட்டட்டும், அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நான் செஞ்சிடறேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அவனுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், அவனுக்காக நான் பொருட்களை சவதரித்து வைப்பேன், அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனைகளை கொடுப்பேன். பாருங்க, எந்த விதத்திலும் ஆண்டவர் மேலே வருத்தப்படவே இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ ரத்தம் சிந்திட்டப்பா நிறையா, நீ ஆலயத்தை நீ கட்டக்கூடாதுன்ட்டாரு. ஆனால் அவனுக்கு அந்த விருப்பம் இருந்துச்சு. ஆனால் அதை குறித்து ஆண்டவர் சொன்னனால நோன்ட்டாரு. காட் ஆன்சர் நோ. ஆண்டவர் நோன்னு சொல்லிட்டாரு. அதனால வருத்தப்படலை. ஹல்லேலூயா. பரவாயில்ல ஆண்டவரை, சாலமோனுக்கு சாரட்டும் அந்த அந்த மகிமை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு, தன்னை எவ்வளவுதான் அதுக்காக கொடுக்க முடியுமோ அவ்வளவு அதுக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா. பொருள் எல்லாம் கொடுத்தார், ஆலோசனையை கொடுத்தார், திட்டங்களை கொடுத்தார். மகனே நீ கட்டுப்பா, ஆண்டவர் சொல்லிட்டாரு, அது உன்னுடைய காரியம் ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நோ சொன்னாலும் அதில் ஒரு நல்ல இருக்குன்னு சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக
கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. லுக் பேக், பின்னிட்டு பாருங்கள். கடந்ததை நினைத்து பாருங்கள், கடந்ததை நினைத்து பாருங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எவ்வளவாக ஆண்டவர் நம்மை நடத்தினார். யோசுவா திரும்பி பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. அன்னைக்கு புறப்பட்ட நாளிலிருந்து சுமார் 60-65 ஆண்டுகள் கடந்து விட்டது. ஆண்டவர் எப்படிலாம் நடத்தி வந்தார் என்பதை திரும்பி பார்த்து கர்த்தர் தாமே இதெல்லாம் செஞ்சார். ஹல்லேலூயா என்று சொல்கிறார். ரெண்டாவதாக லுக் இன், உள்ள கொஞ்சம் பார்க்கணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் செஞ்ச ஆண்டவர் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது அவருக்கு. லுக் இன் and turn to God. Look in and examine yourself. 3 வசனங்களை வாசிப்போம். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிக்கிறேன். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஆண்டவர் கொடுத்த இத்தனை ஆசீர்வாதங்களுக்கு ஈடாக நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? Are we taking all these things for granted? இதெல்லாத்தையும் நம்ம அப்படியே சாதாரணமாக எடுத்துட்டு போறோமா? இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு நன்றி உள்ள வாழ்க்கையாக மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு முன்பாக ஒரு தகுதி உள்ள வாழ்க்கையாக இருக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையாக இருக்கணும். கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு ஈவாக தந்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் திரும்பி இருக்கிறீங்களா? ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறீங்களா? இந்த வருஷத்தை நாம் கிறிஸ்துவுக்குள் முடிக்கிறோமா, கிறிஸ்துவுக்குள்ளாக முடிக்கிறோமா என்று சற்று யோசித்து பார்க்க வேண்டும். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே தமிழ் வேதாகமத்தில் எப்படி வாசிக்கிறோம்? உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதித்து பாருங்கள், உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 139 22-23 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், தேவனே என்னை ஆராய்ந்து பாரும். 139ஆம் சங்கீதம் அங்கே அதில்ல 139 கடைசி 2 வசனத்தை பாருங்க. 23-24 தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே, இருதயத்தை கொஞ்சம் பாருங்க என்று சொல்கிறார். நித்திய வழியிலே என்னை நடத்துங்க. உங்க இருதயம் எப்படி இருக்கு இன்னைக்கு? கொஞ்சம் இருதயத்தை பாருங்க. ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமா இருக்குதா நம்ம இருதயம்? ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்குதா? ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய இருதயம் உண்மையா இருக்குதா? சற்று யோசித்து பார்க்கணும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வழிகளை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். நாம் எப்படி போய் கொண்டிருக்கிறோம்? இது மட்டும் நடத்தின ஆண்டவர் இனிமேலும் ஆசீர்வதிப்பார் அப்படியே போயிட்டு இருக்கிறோமா? ஆண்டவருடைய கிருபையை நம்ம போக்கடிச்சிடக்கூடாது. யோனா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய கிருபை என்ன பண்ணிடாதுங்க, போக்கடித்து விடாதீர்கள். ஆண்டவருடைய கிருபை நினைத்து நம்மை ஆராய்ந்து சரி செய்து பார்த்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாத்திரம் சுத்தமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் நம்முடைய குறைகள் என்ன என்பதை கொஞ்சம் பார்க்கணும். ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் திருப்பிங்கன்னா கடைசி அங்கே 7 சபைகளுக்கு ஆண்டவராகிய இயேசுவுடைய வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 7 சபைகள் அங்கே எபேசு சபை, சிமிர்னா சபை, பெர்கமும் சபை, தியத்திரா சபை, சர்தை சபை, பிலதெல்பியா சபை, லவோதிக்கியா சபை, இந்த 7 சபைகள் நடந்து கொண்டே இருந்தது. அது பாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஆண்டவர் அவங்களுடைய காரியத்தை சோதித்து ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறாரு. வருஷத்தின் கடைசியில் நம்ம பிள்ளைங்கள்லாம் குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சோடனே, ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சோடனே என்ன ரிப்போர்ட் கார்டு வாங்கிட்டு வருவாங்க பார்த்தீங்களா? சில பிள்ளைங்க வராது, அது ஏமாற்றி அதே கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம் சில. ஆனால் அப்போ கார்டு நல்லா எப்படி என்ன மார்க்கு? ஆண்டவர் ஒவ்வொரு சபைக்கு அங்கே மார்க் போடுறாரு. பிலதெல்பியா சபைக்கு மார்க் போடுறாரு, லவோதிக்கியா சபைக்கு மார்க் போடுறாரு. ஏவா, A+, பியா, சியா, டியா, ஃபெயிலா? 2 சபை எக்ஸலண்டா பாஸ் ஆயிருச்சு. அல்லேலூயா. அது என்ன சபை சொல்லுங்க பார்க்கலாம்? பிலதெல்பியா சபையும் என்னது சிமிர்னா சபையும் பாஸ். அங்க ஒரு குறையுமே இல்லை. ஆண்டவர் கமெண்டேஷன் தான், பாராட்டு தான் செய்தார். ஒரு குறையுமே அங்க ஆண்டவர் சொல்லல. 2 சபையை கங்க்ராச்சுலேட் பண்றாரு, கீப் இட் அப் அப்படிங்கிறாரு. நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, ஆண்டவர் உங்களுக்கு திறந்த வாசலை தருகிறார். தொடர்ந்து மரண பரிந்த உண்மையாயிரு,
என்று சொல்லி ஆண்டவர் பாராட்டுகிறார். ஒரு பேட் ரிப்போர்ட்டே இல்லை. 2 சபைக்கு பார்த்தீங்கன்னா அது 2 ஃபெயில். 2 என்னது ஃபெயில். என்ன சபை? 2 சபை. சர்தை சபையும் லவோதிக்கேயா சபையும் ஃபெயில். அங்க பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒன்லி காண்டம்னேஷன். அங்க பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே. இதை பார்த்தா என்னப்பா இதை பாராட்டலாமா? ஒண்ணுமே இல்லை. உயிரில்லவன் பேர் தான் இருக்கு, செத்து போயிருக்குது. அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்குது லவோதிக்கேயா சபை. ஆண்டவர் சொல்ல வாந்தி பண்ணி போடுவேன் அப்படிங்கிறார். வாந்தி பண்ணி போடுவேன். சரியில்லைப்பா, நீ சரி பண்ணணும். ஆனா ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிற பாருங்க, நீ மனம் திரும்பினா உனக்கு வாய்ப்பு இருக்குங்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அங்கே கடிந்து கொள்கிறார். ஏன் ஆண்டவர் கடிந்து கொள்றாருன்னா, நான் நேசிக்கிறவர்களை கடிந்து கொள்றேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நான் ஏன் கடிந்து கொள்றேன் உங்களை நேசிக்கிறபடினாலே. இல்லாட்டி நேசிக்கலாட எந்தாலையும் போ நாசமா போன்னு விட்டுருவேன். உங்களை கடிந்து கொள்றேன்னு சொன்னா, உங்களை நேசிக்கிறபடினாலே நான் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு அப்படின்னு சொல்றாரு. 2 சபைக்கு ஒரு ரிப்போர்ட் ஃபெயில். நீ என்ன பண்ணணும்? நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறார். அல்லேலூயா. என்ன ஜெபம், என்ன வேத வாசிப்பு, என்ன ஊழியம், என்ன பக்தி, என்ன பரிசுத்தம், இல்ல என்ன நீங்க வரணும், சரியில்லை அப்படின்னு 2 சபைக்கு சொல்றாரு. இப்ப எத்தனை சபை ஆச்சு? 2 + 2. என்ன 3 சபைக்கு முதல்ல பாராட்டுற, நல்லா தான் செய்யற, சூப்பரா இருக்குது. ஆனாலும் அப்படின்னு சில குறைகளை மட்டும் சொல்றாரு. இது மட்டும் இருக்குப்பா, நீ சரி பண்ணிக்க அப்படிங்கிறார். அப்படின்னு ஒரு 3 சபை. இதெல்லாம் அங்கே எபேசு சபையை சொல்றாரு. நீ நல்லா இருக்கிற, நீ சகிக்கிற, பொறுமையா இருக்கிற, எனது உன்னுடைய பொறுமையை நான் அறிந்திருக்கிறேன். நீ பொல்லாதவர்களை சகிக்கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்களை தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிகிறதையும், நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் நீ பிரயாசப்படுற, அதுக்காக ஸ்தோத்திரம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிறாரு. ஆனாலும் அப்படின்னு ஆனாலும் நெவர்தலெஸ் அப்படின்னு ஆண்டவர் ஒன்று சொல்றாரு. அப்படின்னு ஒரு குறையை சொல்றாரு. அப்புறம் சொல்றேன், தியத்திரா சபைக்கு மன்னிக்கவும், பெர்கமு சபைக்கு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இருக்கு. அங்க நிறைய காரியத்தை நல்லா சொல்லிருக்கிறாரு. நீ நல்லா பண்ற, ஸ்தோத்திரம். ஆகிலும் 14ஆம் வசனத்துல ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேர்ல குறை உண்டு. தியத்திரா சபைக்கு சொல்றாரு. தியத்திரா சபைக்கு நல்ல காரியங்கள்லாம் சொல்லிட்டு தோத்திரம் அப்படின்னு சொல்றாரு. உன் பொறுமை, நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் பாருங்க சொல்றாரு. 2023 காட்டிலும் 2024 கொஞ்சம் பெட்டரா தான் இருந்த அப்படிங்கிறாரு. 2023 காட்டிலும் 2024 கொஞ்சம் பெட்டரா தான் இருந்த. ஆகிலும் அங்க ஒரு போட்டாரு. ஆனா என்ன போட்டாரு? ஆனாலும் உன் பேரிலே. அப்ப 3 சபைக்கு ஒரு ஆனாலும் போடுறாரு. உன் குறை ஒன்று இருக்குது, ஒரு குறை இருக்குது, அதை நீ சரி செஞ்சுக்க. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீங்கள் எப்போ நீங்களே சொல்லி நினச்சிட்டு கூடாது எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு. என்கிட்ட என்ன குறை இருக்குது ஆண்டவரே, என்கிட்ட என்ன குறை இருக்குது. நிறைய பேர் கேட்க மாட்டாங்க, ஏன்னா ஆண்டவர் ஏதாவது சொல்லிவிடுவார் குறைய, அதை விட்டு வர்றதுக்கு மனசு இருக்காது. பாருங்க, அந்த குறையோடு இருந்தீங்கன்னா கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வந்து விடும். ஆகவே கர்த்தரிடத்தில் குறை கேட்கணும். ஆண்டவரே, வாட் டு ஐ ஸ்டில் லேக், என்ன ஆண்டவரே என்கிட்ட என்ன குறை இருக்குது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ பாராட்டினதுக்காக ஸ்தோத்திரம். குறையும் சுட்டி காட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. குறை என்ன? அங்கே எபேசு பட்டணத்தை பார்த்து சொல்றாரு, ஆதியில் இந்த அன்பு இல்லைப்பா, நிறைய காரியம் எல்லாமோ செய்கிற, ஆனால் அன்பு அங்கே இல்லை, குறையுது. அதை கொஞ்சம் அனல் மூட்டி எழுப்பு. ஹல்லேலூயா. அதை எழுப்பு அப்படிங்கன்னு சொல்றாரு. அங்கே பெருக்கமு சபைக்கு சொல்றாரு, பிள்ளையாமின் போதகத்தை கை கொள்ற கொஞ்சம் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் சரி செஞ்சுக்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. 20ஆம் வசனத்துல தியத்திரா சபைக்கு சொல்றாரு, கொஞ்சம் மனம் திரும்பிடுது இந்த காரியத்தில். பாருங்க, ஆனாலும் ஒரு குறை இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் தராசில் வச்சு பார்க்கறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். ஹல்லேலூயா. தராசில் என்ன பண்ணணும்? ஆண்டவர் வச்சு பார்க்கறதுக்கு. தெக்கேல் அப்படின்னா என்ன? தெக்கேல், மேனே மேனே தெக்கேல். அங்கே பெல்ஷாத்சார் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது, நீ தராசில் நெருக்கப்பட்டு குறைவாய் காணப்பட்டா. யூ ஹேவ் பீன் ஃபவுண்ட் வாண்டிங். ஆண்டவர் சொல்றாரு, குறைவாய் இருக்கிற. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என்கிட்ட என்ன குறை இருக்கு ஆண்டவரே, கேளுங்க. ஆண்டவர் சொல்லுவார். ஹல்லேலூயா. நம்மகிட்ட எல்லாமே நல்லா இருக்குன்னு போயிருக்க கூடாது. லவோதிக்கேயா சபை மக்கள் எல்லாம் நினைச்சாங்க, நாங்கள் எல்லாம் சூப்பர் சூப்பர் நினைச்சாங்க. அங்கே ஆண்டவர் சொல்ல, நீ சூப்பர் இல்லப்பா, நீ டூப்பராக தான் இருக்கிற, நீ மோசமா இருக்கிற. நீ என்னது எங்க பாரு, நாங்கள் இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம், நீ பெருமை படிக்கிற இல்லை.
நிர்பாக்கியம் உள்ளவனாக இருக்கிற, இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த பிள்ளைகளை கொஞ்சம் கூட்டு போங்க என்று அங்கே சொல்லுகிற நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் குறைகளை சுட்டி காண்பிக்கிறார், ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் தராரு. உங்களுக்கு இன்னைக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்தாருன்னா ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்க என்னவா இருப்பீங்க? ஏ பிளஸா, ஏவா? இங்க பார்க்குறீங்க, நீங்களே யோசித்து பார்த்துங்க. சியா, என்னவா இருப்பீங்க? நல்லா இருக்காங்களா? ஆண்டவர் கங்க்ராச்சுலேட் பண்ணுறா, பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரா? ஆண்டவர் பாராட்டு. அதே சமயத்தில் நம்மகிட்ட என்ன இருக்குது இப்போ பாருங்க, சபையை பார்த்து ஆண்டவர் ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுக்குற, ஸ்கேன் பண்ணுறாரு ஆண்டவர். நமக்கு தெரிய காரியங்கள் தெரியாது, ஆண்டவர் ஸ்கேன் பண்ணி தான் பார்ப்பார். ஹல்லேலூயா. சில காரியம் எக்ஸ்ரேல சொன்னேன், எக்ஸ்ரேல தெரிஞ்சிடும் எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு. சிலது எக்ஸ்ரேல தெரியாது. டாக்டர் சொல்லுவார் சிடி ஸ்கேன் எடுத்துருவான் பாரு, சிடி ஸ்கேன் எடுப்போம், அங்கேயும் சில காரியம் தெரியாமல் இருக்கலாம். அப்புறம் எம்ஆர்ஐ எடு, அது பார்த்தீங்கன்னா அக்கு வேற ஆணி வேற என்ன பண்ணும், அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் காமிச்சிடும். வாட்டர் இருக்குது, குழி இருக்குது, ஏதாவது காமிச்சிடும். அவன் பாருங்க, ஆண்டவர் இங்கே 7 சபையும் ஸ்கேன் பண்ணுறாரு, எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட்டுக்கு அடுப்பா. நிறைய பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குப்பா, அவங்கள்ட்ட நிறைய பேருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, சரி பண்ணு, இல்லாட்டி போயிடும், டயாலிசிஸ்க்குள்ள போயிடும், நீ அப்படியே போவாத, என்ன குறை இருக்குது செக்அப் பண்ணு. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். மெடிக்கல் செக் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? கொழுப்பு ஏறி போயிட்டு இருக்குது, அது சரியாக்கணும், சுகர் ஏறி போகக்கூடாது. ஹல்லேலூயா. 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒருக்கா என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். ஹல்லேலூயா. இப்போ நிறைய சிம்பிளாக கொடுக்குறாங்க. அதே போல் ஆவிக்குரிய வாக்கியம் என்ன பண்ணணும்? கொஞ்சம் செக் பண்ணணும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சாயங்காலம் ஒரு சோதித்து பார்ப்பதற்கான ஒரு கொஸ்டினை ஒன்று அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில், வாசிங்க, அதை ஆராய்ந்து பாருங்க. உங்களை பாருங்க, சபைக்கு ஆண்டவர் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. இன்னொரு மனுஷன், தனி படித்த ஒரு மனுஷன் வந்தான். லூக்கா மத்தேயு 19ஆம் அதிகாரம் எடுங்க. அவன் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான், ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்றான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ கற்பனையை கைக்கொள்ளுப்பா அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு? நீ கற்பனையை கைக்கொள். 17ஆம் வசனத்தில் 19, 17 அவன் சொல்றான், எவைகள்னு கேட்கிறான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, விபச்சாரம் செய்யாத, கொலை செய்யாத, பொய் சாட்சி சொல்லாத, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு, அன்பு கூறுவது போல மற்றவர்கள் அன்பு கூறு, எல்லாம் சொன்ன உடனே அவன் சொல்றான், இவைகளெல்லாம் சின்ன வயசுலேருந்தே நான் கேட்டுட்டு இருக்கேன் ஆண்டவரே, சின்ன வயசுலேயே நான் கை கொண்டு தான் இருக்கிறேன், தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுறேன், கொலை செய்யலை, விபச்சாரம் செய்யலை, எல்லாம் சூப்பர் தான் ஆண்டவரே. உடனே அவன் கேட்குறான் பாருங்க, இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன? வாட் டு ஐ ஸ்டில் லேக்? இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன அப்படின்னு கேட்குறான். தோத்திரம் கேட்டான், அதற்காக சோத்திரம். நிறைய பேர் கேட்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் சொன்ன பதில் அவன் ஏற்றுக்கொள்ள முடியல அவனால். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு ரொம்ப பண வாசம் இருக்கிறப்ப, அவன்கிட்ட நிறைய ஐஸ்வர்யம் வச்சுருக்கிற, அதுலேயே உன் கவனம்லாம் இருக்குது, கொஞ்சம் அதை விற்று கொடுத்துட்டு வா, பின்பற்றி வா அப்படின்னா அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டான், பேக்கு அடிச்சுட்டான். பாருங்க, அவன்கிட்ட சொன்னோன்னே இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமாய் போய்விட்டான். போனவன் எங்கே போனானே தெரியல, நேரம் நரகத்துக்கு தான் போனானா பரலோகத்துக்கு வந்தாலும் தெரியல நமக்கு. மனம் திரும்பி போயிட்டான் அப்படியே. ஆண்டவர் சொல்றாரு, பாயிண்ட் பண்றாரு, கிரீட் இருக்கு, வந்துட்ட மெட்டீரியலிசம் இருக்குது, பண ஆசை இருக்குது, வந்துட்ட என்ன இருக்குது, பேராசை இருக்குது, உன் கவனம் எல்லாம் பணத்தில் இருக்குது. ஆகவே அதுல இருந்து கொஞ்சம் விடுதலை ஆகணும் நீனே அப்படிங்கிறாரு. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் காமிப்பாரு. ஹல்லேலூயா. சரி செஞ்சீங்கன்னா பரலோகத்துக்கு போகலாம், சரி செய்யலாட்டா அது உங்களுக்கு தான் தெரியும். பரலோகத்தை தவிர வேற என்ன அங்கே போட்டுக்கு பாருங்க. இன்னும் என்னிடத்துல என்ன, வாட் டு ஐ ஸ்டில் லேக்? ஆண்டவர் இதெல்லாம் மக்களுக்காக செஞ்சேன், சோத்திர ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கடைசியில் நான் வந்திருக்கிறேன். வாட் டு ஐ ஸ்டில் லேக்? நான் என்கிட்ட என்ன குறை இருக்கப்பா? இன்னும் எதில் குறைவாக இருக்கிறேன்? உறவுகளிலே ஆண்டவரே, ஜெபத்திலே, வேத வாசிப்பிலே, ஊழியங்களிலே, பொருளாதாரத்திலே, நேரத்தை கையாளுவதில் இன்னும் எதிலெல்லாம் நான் குறைவாக இருக்கிறேன் ஆண்டவரே? வாட் டு ஐ ஸ்டில் லேக்? நான் எங்கே நான் குறைவுபட்டிருக்கிறேன்? என்னிடத்திலே குறைவு என்ன என்று சொல்லி கேளுங்கள். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருப்போம் என்று சொன்னால் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு. நாம் செய்த பாவங்கள், நம்முடைய கீழ்ப்படியாமைகள், ஆண்டவர் நம்மோடு பேசின காரியத்தை இக்னோர் பண்ண காரியங்கள், ஆண்டவர் நம்மை சரி செய்யும் பொழுது நம்மை அதை அலட்சியம் பண்ணவைகள், the boundaries we crossed, the prayer time we neglected, the fellowship of saints we forsook, ஆலயத்துக்கு வராத காரியங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அலட்சியமாக நினைத்த காரியங்கள், warnings we threw back, எச்சரிப்பை அசட்டை பண்ண காரியங்கள், மற்றவர்களுக்கு தீங்கு விளைவித்த காரியங்கள், the hurts we caused to others, இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆண்டவரே, என்கிட்ட குறை என்ன, குறை என்ன, என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துங்கள், மன்னிப்பு கேளுங்கள், மன்னிப்பு கேளுங்கள். லுக் இன். ஆண்டவர் உள்ளத்தை பார்க்க சொல்றாரு. ஆண்டவர்
ஹalleluya எல்லாத்தையும் ரிப்போர்ட் கொடுக்குறார் ஆண்டவர். எல்லாம் சூப்பர். ஆதியில் அந்த அன்பு இல்லை, சில உபதேசத்தில் நீ சரியா இல்லை, வசனத்தில் நீ உறுதியா இல்லை, அங்கே ஏதோ ஒரு யார்ட்டையோ சொல்லதை கேட்டுட்டு நீ தவறாக போயிட்டு இருக்கிற, வசனத்துக்கு திரும்பி வா அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். பெர்கமு சபையை பார்த்து அங்கே தியத்ரா சபைக்கு எச்சரிப்பு கொடுக்குறாரு. நல்லா பாராட்டுற, முன்பு செய்தல் இப்போ நல்லா தான் செய்கிறேன்லாம் சொல்லிட்டு அவனை நம்ம துள்ளி கொதிச்சிருப்போம். ஆகிலும் நான் பாருங்க, அந்த ஆகிலும் நமக்கு காதில் கேட்கணும். ஹல்லேலூயா. பாராட்ட மாத்திரம் காதில் கேட்டுட்டு போயிடக்கூடாது. ஆகிலும் என்ன ஆண்டவரே குறை, ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கேளுங்க 2 நாள் உட்கார்ந்து கேளுங்க ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவர் நமக்கு காண்பிப்பார், நம்மை ஸ்கேன் பண்ணி ஆண்டவர் காண்பிப்பார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் கணக்கு கேட்கிற கர்த்தர். நம்முடைய ஆண்டவர் கணக்கு கேட்கிறவர், கணக்கு கேட்பாராம். 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் எடுங்க. மத்தேயு 25:19. மத்தேயு 25:19 இப்படி போட்டிருக்கு. சில நாட்கள் சென்ற பிற்பாடு என்ன பண்ணாராம், எஜமான் திரும்பி வந்து அவரிடத்துல கணக்கு கேட்டான். போனாரு, திரும்பி வந்துட்டார். வந்து கணக்கு சொல்லுப்பா, ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் கணக்கு கொடு அப்படின்னு கேட்குறாரு. ஒருத்தர் 5 தாளந்து வாங்கினேன்னு சொன்னான். ஆண்டவரே நான் 10 தாளந்தான் மாற்றிட்டேன் ஆண்டவரே. 2 தாளந்து வாங்கினேன்னு சொன்னான், 4ஆக மாற்றிட்டேன். 1 வாங்கினேன்னு சொன்னான், ஆண்டவரே பழி போடுறான், அவன் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர், அதை புதைச்சி வச்சிருக்கேன், உன்ட்ட திரும்பி கொடுக்காரு. பொல்லாதவன் சோம்பலுமான ஊழியக்காரன், தூக்கி அவனை எங்கே போடுங்க, அழுகையும் பற்கடிப்பும் இல்லை இடத்துல கையும் காலம் கட்டி போடுங்க அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. கையும் காலம். ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் சொன்னார், நரகத்தில் புழுலாம் இருக்குமா, சிலர் வந்து கையில் வச்சு தட்டி விட்டுருவாங்களாம். இந்த மாதிரி ஆட்கள் கையும் காலம் கட்டிட்டு எங்கே புழுவை தட்டக்கூட முடியும். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாத சோம்பலுமான wicked and slothful servant. என்ன செஞ்ச, கொடுத்ததை வச்சு என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கிறாரு. கொடுத்த வச்சு என்ன செஞ்ச, நேரம் கொடுத்தனே, தாளந்து கொடுத்தனே, பணம் கொடுத்தனே, அதெல்லாம் வச்சு ஏதாவது பிரயோஜனமா தேவராஜ்யத்துக்காக மற்றவர்களுக்காக செஞ்சியா என்று ஆண்டவர் கேட்கிறாரு. கணக்கு கேட்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவர் கணக்கு கேட்பா. உங்களுக்கு கொடுத்த கையில் கொடுத்தவைகள், whatever he has entrusted you with, the Lord will ask for an account. ஆண்டவர் கணக்கு கேட்பாரு. இவ்வளோ நேரம் கொடுத்தனே என்ன செஞ்ச, இவ்வளோ பணத்தை கொடுத்தனே என்ன செஞ்ச, இவ்வளவு தாளந்தை கொடுத்தனே என்ன செஞ்ச, ஆண்டவர் கேட்பாரு. ஹல்லேலூயா. என்ன பதில் சொல்ல போறோம்? ஹல்லேலூயா. கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார். என்ன சொல்லுவேன் என்று பக்தன் பாடுகிறான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. எதெல்லாம் நம்ம சரியாக செஞ்சிருக்கலாம், என்னென்ன காரியத்தெல்லாம் சரி செய்ய வேண்டுமோ நம்மை ஆராய்ந்து பார்த்து சரி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. எவ்வளவு நேரங்களை கர்த்தர் கொடுத்தார், இத்தனை வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவரிடத்திலே நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கணக்கு கொடுத்தார் தெரியுமா உங்களுக்கு? 17 லூக்கா 17 யோவான் அங்கே 4ஆம் வசனத்திலே அங்க ரிப்போர்ட் கொடுக்கிறார். என்ன ரிப்போர்ட் அப்படின்னு சொன்னா, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், பூமியிலே உம்மை நான் மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை என்ன வேலை எனக்கு செய்ய கொடுத்தீரோ அதை செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. பிதாவே நான் வந்திருக்கிறேன், நீ என்ன செய்ய சொன்னீரோ அதை செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படிங்கிறார். 8ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீர் எனக்கு என்னெல்லாம் வார்த்தைகளை கொடுத்தீரோ அந்த வார்த்தையெல்லாம் ஜனங்களுக்கு சொல்லிட்டேன். அது மாத்திரமல்ல, என்னென்ன ஜனங்களெல்லாம் எனக்கு கொடுத்தீரோ, அந்த கேட்டின் மகன் நான் ஒருத்தன், அது நியாய வசனம் நிறைவேறதுக்காக அவன் போயிட்டான், மற்ற எல்லாரையும் நான் பாதுகாத்தேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. I have finished, I have spoken and I have protected. ஆண்டவரே வேலையை செய்து முடிச்சிட்டேன், கொடுத்த வார்த்தையை சொல்லி முடிச்சிட்டேன், கொடுத்த மக்களை பாதுகாத்துட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பிதாவிட்ட சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில் என்ன கொடுத்துருக்கிறாரு அதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், எக்ஸாமின் அவர் செல்ஸ். பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்மை சரி செய்வோம். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் திரும்புவோம். புலம்பல் 3:20 வாசிக்கிறபடியா, கர்த்தரிடத்தில் திரும்ப ஆண்டவர் கிருபை தருவாராக. பின்னோக்கி பாருங்கள், கடந்ததை நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. Don't take the blessings of God for granted. Hallelujah. Count your blessings, name them one by one and tell God, Lord, I thank you for your mercy and grace. ரெண்டாவதாக, look in, உள்ள பாருங்க, கொஞ்சம் உள்ள எழுதிட்டு ஆராய்ந்து பாருங்க, வழிகளை சோதித்து பாருங்க. நம்முடைய வழி எப்படி போயிட்டு இருக்குது, கர்த்தருக்கு நமக்குள்ள உறவு எப்படி இருக்குது, நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய அந்த வசனத்தின் அடிப்படையில் எப்படி இருக்கிறது,
நித்தியத்தின் அந்த வெளிச்சத்திலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பாருங்க. மூன்றாவதாக முன்னோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. லுக் ஃபார்வர்ட் அண்ட் ட்ரஸ்ட் காட். லுக் ஃபார்வர்ட் அண்ட் ட்ரஸ்ட் காட். நாட் ஓன்லி ட்ரஸ்ட் காட், மேக் ப்ராப்பர் ரெசல்யூஷன்ஸ் ஆல்சோ. நல்ல தீர்மானங்களை எடுங்க. ஹல்லேலூயா. இப்போ ரிப்போர்ட் கார்டு ஆண்டவர் தராரு. ரிப்போர்ட் கார்டு பார்த்தோன்னே சிரிச்சுட்டு தானே பார்த்துக்கலாம் அப்படின்பீங்களா? எங்கெல்லாம் சரி செய்யணும், எங்கெல்லாம் முன்னேறணும், எந்தெந்த சப்ஜெக்டில் இன்னும் கூட போகணும், மேக்ஸ் ரொம்ப இதுக்காக இருக்குது, இங்கிலீஷ் ரொம்ப ஓட்டையாக இருக்குது, அப்போ அதை கரெக்ட் பண்ணணும், மேக்ஸ் சரி செய்யணும் அப்படின்னு எடுப்பீங்களா? இல்லாட்டி எடுக்கலாட்டி என்ன ஆகும்? அடுத்த வருஷமோ ஃபெயிலு தான், அடுத்த வருஷம் ஃபெயிலு தான். அப்போ என்ன பண்ணணும்? பேஸ்ட் ஆன் த ரிப்போர்ட் தட் காட் ஹஸ் கிவன் அஸ், பேஸ்ட் ஆன் த ரிப்போர்ட் தட் காட் கிவ்ஸ் அஸ், ஆண்டவர் தருகிற அந்த அடிப்படையில் நம்ம சரி செய்கிறது நல்ல தீர்மானங்கள் எடுக்கணும். ஹல்லேலூயா. நல்ல தீர்மானங்கள் எடுக்கணும். ஆண்டவரை நம்பணும். எதிர்காலத்துக்காக ஆண்டவரை நம்பணும். என்ன நடக்க நமக்கு தெரியாது. புது வருஷத்துக்குள்ள போவதே நமக்கு தெரியும். நம்ம கையில் இருக்குது, ஆண்டவர் கையில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் விசுவாசிக்கிறோம் கர்த்தர் நம்மை கொண்டு செல்வாருன்னு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளோ உற்சாகம் பாருங்க. ஆனால் நமக்கு தெரியாது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? நாளைக்கு நடப்பதே தெரியாது. என்ன வைத்து ஜனவரியில் என்ன நடக்க போகுது, பிப்ரவரி நடக்க. ஆனால் கர்த்தரை நம்புங்க. ஹல்லேலூயா. ஆகவே ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்கிறார், எதிர்காலம் நமக்கு என்ன வைத்திருக்க நமக்கு தெரியாது, ஆனால் எதிர்காலத்தை யார் வச்சிருக்கான்னு நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. எதிர்காலம் கர்த்தருடைய கையில் இருக்குது. We don't know what the future holds for us, but we know who holds our future. நம்முடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் எல்லாமே. அவரை நம்பி நம்ம முன்னேறி செல்ல வேண்டும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை எடுங்க. நான் சொல்லி சில வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14. பிலிப்பியர் 3:13-14. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு லக்கு இருக்கு. எல்லாருக்கும் ஆண்டவர் லக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் லக்கு வச்சிருக்கிறாரு. அந்த லக்கை நோக்கி நம்ம தொடர வேண்டும். லக்கை அடைய வேண்டும். இயேசு அந்த லக்கை அடைந்தார். பவுல் அந்த லக்கை அடைந்தார். நாமும் அந்த லக்கை அடைய வேண்டும். அப்போ பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை என்ன செய்யணும்? பின்னானவைகளே, அதாவது எவ்வளோ நல்லா இருந்தாலும் அதே நினைச்சு 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆனால் எனது அதிலே திருப்தியாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ரெஸ்டிங் ஆன் த லாரல்ஸ் அப்படிம்பாங்க. நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், இப்படி செஞ்சேன், அதை செஞ்சேன், அதே நினைச்சிட்டு உட்கார்ந்துடக்கூடாது. நாளைக்கு என்ன செய்ய போறீங்க, இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அதான் ரொம்ப முக்கியம். நேற்று வச்சு பெருமைப்பட்டிருக்கிறது இல்லை, நாளைக்கு இன்னும் நல்ல நல்ல முன்னேறணும். ஹல்லேலூயா. நீ தேறுகிறது, your progress must be evident to all. உன்னுடைய தேர்ச்சி, நீ தேறுகிறது எல்லாருக்கும் தெரிந்திருக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கையில சில முன்னேற்றங்கள் வரணும். அப்போ பாருங்க, நமக்கு பாருங்க காரில் பார்த்தீங்கன்னா எந்த கண்ணாடி பெருசாக இருக்கும்? ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு, அதுதான் பெருசாக இருக்கும். ரியர் வியூ மிரர் பெருசாக இருக்குது. பின்னாடி பார்க்கறது, பின்னாடி பார்த்தா எச்சரிப்படையணுமே தவிர, ஆனால் முன்னாடி பார்த்தா ஓட்டணும். ஹல்லேலூயா. பின்னாடி அவன் வரானே பார்த்துட்டு ஓட்டிங்கன்னா பின்னாடி போய் இடிச்சு விடுவீங்க. போய் முன்னாடி பாருங்க. 2024 கர்த்தர் பெரிய காரியங்களை வச்சிருக்கிறாரு, மகிமையான காரியங்களை வச்சிருக்கிறாரு. அதுக்கு ஏற்றபடி கர்த்தரை நம்பணும் ஒரு பக்கம், நாமும் சில தீர்மானங்களை எடுக்கணும். ஹல்லேலூயா. தீர்மானங்கள் எடுக்கணும். சில தீர்மானங்கள், ஆவிக்குரிய தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. தீர்மானமே எடுக்கக்கூடாதுன்னு தீர்மானம் எடுத்துறாதுங்க. சில ஆள் தீர்மானமே எடுக்க வேண்டாம்ப்பா, ஒரு தீர்மானமே என்னால் நிறைவேற்ற முடியல. தீர்மானம் எடுக்க, 2-3 தீர்மானம் எடுங்க. வாழ்க்கை ரிப்போர்ட் கார்டை பார்த்து எடுங்க. உங்கள் வாழ்க்கையை இன்னைக்கு சோதிச்சு பார்த்து, ஆண்டவரே இங்கெல்லாம் கொஞ்சம் நான் ப்ராக்ரஸ் ஆகணும், இங்கெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் ஆகணும், நான் இந்த இதில் ஃபெயிலாக இருக்கிறேன் ஆண்டவரே, மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது, இது அடுத்த வருஷம் எப்படியாவது 85-90 வந்துடணும். ஒரு வேலை சொல்லுங்க. அப்படியே மெயின்டைன் பண்ணக்கூடாது, 35 மெயின்டைன் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் பாஸ்லையே ஏதோ வரம்பா சர்ச்சுக்கு, ஜஸ்ட் பாஸ் போ, சர்ச்சுக்கு மாத்திரம் வந்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா அது ஜஸ்ட் பாஸ், அப்புறம் ஃபெயில் ஆயிரும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் டெய்லி 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 கர்த்தரை தேடணும், டெய்லி ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும், உண்மையாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல விரும்புகிறது. பாருங்க, அங்கே டோன்ட் டுவெல் ஆன் யுவர் பாஸ்ட், கடந்தத்திலே அப்படி முங்கிறாதுங்க. வேதம் சொல்லுகிறது 43 அதிகாரம் ஏசாயால 19 வசனத்தில், ஹல்லேலூயா, அங்கேயே நீங்கள் இருக்காதுங்க. ஆண்டவர் புதிய காரியத்தை நமக்காக செய்வார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 9:16 சொல்லுது. 1 கொரிந்தியர் 14, நிச்சயமற்றவர்களாக ஓட மாட்டேன்,
நிச்சயமற்றவள ஓட மாட்டேன், நிச்சயத்தோடு ஓடுவேன். 2025 இதெல்லாம் நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு ஒரு நிச்சயத்தோடு ஓடணும். போடுங்க அந்த வசனத்தை. 1 கொரிந்தியர் 9:16 அங்கே சொல்லப்படும். 2 அது இல்லை, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன். நான் வாசிக்கிறேன் 26 வசனத்தில், நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக. ஆகாயத்தை போட்டு அடிக்கக்கூடாது, ஆள் அடிக்கணும். பாக்ஸர், அதாவது இங்கிலீஷில் ஷேடோ பாக்ஸிங் போடுறது. சும்மா போட்டு காற்றை குத்தக்கூடாது. அதை பஞ்சிங் பேக்னு இருக்கும், அதை போட்டு குத்துமா. அப்புறம் ரியல் மேட்ச்சில் என்ன பண்ணுவோம், ஆளை சும்மா போட்டு இப்படின்னு குத்திட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணணும், நிச்சயம் இல்லாதவனை ஓடேன், ஆகாயத்தில் அடிக்கிறவராக சிலம்பம் பண்ணேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற. அப்போ நிச்சயத்தோடு இதெல்லாம் லெக்கு இருக்குது, அடையணும். அல்லேலூயா. என்று நீங்கள் நிச்சயத்தோடு ஓட கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், ஜேர்னி ஆஃப் 1000 miles ஸ்டார்ட்ஸ் வித் 1 step. 1000 மைல் போகணுன்னா ஒரு படி எடுத்து வைக்கணும். அல்லேலூயா. 1000 மைலா அப்படி நிற்க விடாது, ஒரு படி எடுத்து வை. நீ வருஷ கடைசியில் 1000 மைல் கடந்துருவீங்க. அல்லேலூயா. பெரிய சாதனைகளாக படிங்க. The journey of 1000 miles, starts with 1 step. நம்ம வாழ்க்கையில முன்னேறி செல்ல வேண்டும். சில காரியங்களை சொல்றேன், இதையும் நான் அனுப்பி வைக்கிறேன். நீங்க வீட்டில் போய் ஆராய்ந்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில சில ஏரியாவில் தீர்மானம் எடுக்கணும். சில ஏரியாக்கள்ல விசுவாச வாழ்க்கையில சில தீர்மானம் எடுக்கணும். அல்லேலூயா. விசுவாச ஆவிக்குரிய வாழ்க்கையில தினமும் ஆண்டவரோடு நேரம் செலவழிப்பேன். அல்லேலூயா. நேரம் செலவழிங்க. குறைந்தது 1 மணி நேரம். தசவாகும் என்று சொன்னால் 2.5 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் கூட்டுங்க. தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பதற்கான நேரத்தை குறிங்க. அதில் உறுதியாயிருங்க, தீர்மானம் எடுங்க. வசனத்தை நல்லா வாசிக்கிறதுக்கு, மனப்பாடம் பண்ணுறதுக்கு, வீடியோ ரெடியாக இருக்கா, மனப்பாடம் பண்ணுறதுக்கு முயற்சி எடுங்க. போன வாரத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன், முன்னாடி நடந்தது. ஒரு 5 வயசு பையன் 1330 குரலையும் மனப்பாடமாக சொல்கிறான். எத்தனை வயசு பாருங்க, நான் சொல்லிட்டு வேகமாக போட்டு பாத. 1330 குரலை அவங்க அப்பா 3.5 வயசுல அவனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாராம். இதை பாருங்க. வாணி, நீங்க எந்த அதிகாரம் நம்பர் சொன்னீங்க அப்படின்னா அதுல இருக்கிற குரல் எல்லாமே இவர் கரெக்டா சொல்லிடுவார். அதே மாதிரி ஒரு குரல் சொன்னீங்கன்னா அடுத்த குரல் என்ன அப்படிங்கறதையும் அவர் சொல்லிடுவார். ஓகேயா? 1330 குரல்ல நீங்க எதை வேணா கேட்கலாம். குரல்ல 100வது அதிகாரத்தோட முதல் குரல் தெரியுமா? 100வது அதிகாரத்தோட முதல் குரல் தெரியுமா? என்பகத்தால் எளிதென்ப யார் மாட்டோம் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆழ்ந்த குடிபிடித்த இவ்வேண்டும் பண்புடைமை. சூப்பர். எப்படிப்பா தம்பி? ஹலோ, இந்த ரோபோ ஒரு வாட்டி ஆன் பண்ணி விட்டோம்னா அப்படியே லைனா போயிட்டே இருக்கணும். அப்பப்ப நீங்க தான் ஸ்டாப் பட்டன் போடணும். சரியா? ஸ்டாப் பட்டன் எங்க இருக்கு? இப்படி புடிச்சுக்கோங்க. நீ தொட்டிங்க மேல கை வச்சா நிறுத்திரணும். என்ன தம்பி? ஓகேவா? ஓகே. 103. ஓகேவா? 103 குடி செயல் வகை கர்ம சேவல் கைட்டுவேன் என்னும் பெருமையின் பிரியது நிறுத்திரணும். என்ன தம்பி? ஓகேவா? கர்ம சேவல் கைட்டுவேன் என்னும் பெருமையின் பிரியது ஆழ்வினியும் ஆண்டறிவும். 13 என்ன சொன்னா சொல்லுவாங்க. எங்க மத்தேயு 1:1 சொல்லுங்க பார்க்கலாம். அது நமக்கு அப்படி இருக்கு நம்ம வாழ்க்கை. பாருங்க, 100 சங்கீதம் 100 அதிகாரம் 1 நான் சொல்றான். இப்ப வாசிக்க வரதில்ல, எதை சொன்னாலும் எப்படி சொன்னா சொல்லுவானா. 1 வருஷத்துல ட்ரெயின் பண்ணிருக்கிறாங்க அப்பா அவனை. 3.5 வயசுலேருந்து 4.5 வயசுக்கு. இது 5 வயசுல சொன்னது. நல்லா கவனிங்க. என்ன சொல்றேன்னா, உலகத்தின் மக்கள் எப்படி இருக்கிறாங்க, ஜீவனுள்ள வார்த்தையை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. வசனத்தை, இது முழு வீடியோ நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். பாருங்க. வசனத்தை என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எல்லாமா படிக்க வைக்கிறீங்க. டெய்லி ஒரு வசனமாவது மனப்பாடம் பண்ண வைங்க. நம்மளும் பெரிய ஆட்களும் பண்ணணும். நான் வாலிப நாட்களில் இருந்தால் நிறைய பண்ணுவேன், இப்போ நமக்கு முடியல. ஆனாலும் டெய்லி ஒரு வசனமாவது மனப்பாடம் பண்றதுக்கு முயற்சி எடுக்கணும். அல்லேலூயா. தீர்மானம். வசனம் தான் நம்ம வாழ்க்கையை பலப்படுத்தும். நம்முடைய துன்பத்தில் ஆறுதலை கொண்டு வரும். சவால்களை மேற்கொள்ள, சோதனைகளை மேற்கொள்ள வசனம் தான் நமக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. ஆவிக்குரிய புஸ்தகங்களை வாசிங்க. மாசத்துக்கு ஒரு புஸ்தகமாக வாசிங்க. இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ள 2 ஆத்மாவையாவது ஆதாயம் பண்ணி ஞானஸ்நானத்துக்குள்ள நடத்துவேன்னு முயற்சி பண்ணுங்க. 2 ஆத்மா ஒரு வருஷத்துல முடியுமா முடியாதா?
மனம் இருந்தால் மார்க்கம் இருக்குது. ஹல்லேலூயா. அந்த பாரம் இருந்துச்சுன்னா கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில 2 ஆத்துமா அந்த வருஷம் 365 நாள் கொடுத்தாரு. எத்தனை ஆத்துமாவுக்கு இயேசுவை பற்றி சொன்னோம்? ஆண்டவர் சொல்றார், குறை என்ன இருக்குது? ஒரு ஆத்மா கூட சொல்லலையப்பா அப்படிங்கிற குறை இருக்குது. அப்போ புது வருஷத்தில் ஆண்டவரே எனக்கு ஆத்மாவை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க, பிரயாசப்படுங்க. அப்போ சபைக்கு ஒழுங்காக வருவேன். ரெகுலராக 7:30 மணிக்கு வர ஆள்லாம் முயற்சி பண்ணுங்க. 7 ஹாலுக்கு வர்றதுக்கு தோத்திரம். 7 மணிக்கு வாங்க. அல்ல 7 ஹாலுக்கு வராதுங்க. 6:55க்கு வாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 6:45 ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில 7:40க்கும் அப்படியே நடந்து வர்றதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? அவருக்கு ஐசியூவில் கொண்டு போடுற மாதிரி தான் நடந்து வராங்க. சர்ச்சுக்கு போன இடம் ஒரு ஆர்வமாக வரணும்ல. அப்போ முயற்சி எடுங்க. ஆண்டவர் சொல்ற குறை இருக்குப்பா, நீ 52 வாரத்தில் 50 வாரம் லேட்டாக தான் வந்த அப்படின்னு சொல்றாரு. சிலரை பார்த்து சொல்றாரு ஆண்டவர், 50 வாரம் லேட்டாக வந்த, நீ சி தான் உனக்கு சி மைனஸ். பாருங்க, சர்ச் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் கலந்து கொள்ளுங்க. அவை கனிகளில் வளருங்க. சோஷியல் மீடியாவில் நேரத்தை செலவு குறைங்க. அப்புறம் குடும்பத்துக்கு சில தீர்மானங்கள். குடும்பமாக நாங்கள் கர்த்தரை சேவிப்போம், ஜெபம் பண்ணுவோம். குடும்ப உறவுகளை கட்டுங்க. கணவன் மனைவி உறவை கட்டுங்க. பெற்றோர் பிள்ளைகளுக்கான உறவை கட்டுங்க. குடும்பத்தார் ரட்சிக்கப்படாத குடும்பத்தாருக்காக ஜெபம் பண்ணி அவங்களை ஆதாயப்படுத்த முயற்சி பண்ணுங்க. ஹல்லேலூயா. பொருளாதாரம் ஃபைனான்ஸ் ஆண்டவருக்காக ஒழுங்காக கொடுக்க முதல்ல தீர்மானம் எடுங்க. சின்ன வருமானம் இருந்தாலும் கர்த்தருக்கு கொடுப்பேன், தசம பாகத்தை கொடுப்பேன். பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணுறவங்க சரியாக என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு என்று கொடுக்க தீர்மானம் எடுங்க. சின்ன வருமானம் இருந்தாலும் முடிஞ்சதை கொடுப்போம். டைத்திங் மாத்திரமல்ல, நல்லா வேலை செய்வேன், இன்னும் வருமானத்தை கூட்டுவேன் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுங்க. கடன் வாங்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. ஹல்லேலூயா. கடன் வாங்க மாட்டேன். ஐ வில் நாட் borrow any longer. இதுவரைக்கும் கடன் வாங்கலாம், கர்த்தர் மன்னிப்பாராக. அதை கடன் அடைங்க சீக்கிரத்தில். ஆண்டவர் எனக்கு கடன் வாங்க மாட்டேன் ஆண்டவரே, நான் பசியாக இருந்தாலும் பட்டினியாக இருந்தாலும் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவர் அதை கனம் பண்ணுவார். பட்டினி போட விட மாட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கடன் வாங்க மாட்டேன். சில இடத்துல ஒரு எமர்ஜென்சியில் ஏதாவது நடக்குது, ஆனால் அது பரவாயில்ல. ஆனால் நம்ம வாழ்க்கையில் கடன் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளாக நம்ம என்ன போயிடக்கூடாது. ஒரு 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 திருப்தி உள்ள மனரம்யமான வாழ்க்கையை நான் வாழ்வேன் ஆண்டவரே. நீ கொடுத்ததில் நான் சந்தோஷமா திருப்தியாக இருந்து உண்மை துதிச்சுக்கிட்டே இருப்பேன் ஆண்டவரே அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுங்க. கண்டென்டட் லைஃப். ஹல்லேலூயா. ஏழைகளுக்கு என்னால் முடிஞ்சதை செய்வேன், உதவி செய்வேன்னு தீர்மானப்படுங்க. என் மூலமாக சில குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், சில குடும்பங்களுக்கு உதவியாக இருங்க. ஒரு தீர்மானம் எடுங்க. தீர்மானம் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட தீர்மானம். ஆரோக்கியம். ஹல்லேலூயா. சரீரத்தை ஆரோக்கியமாக வைக்கணும். சுகரில் இருக்கிறவங்களாம் அது குறைச்சி காமிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தீர்மானங்க. பல ஆண்டோட உதவியை கேளுங்க, கிருபை தருவார். இப்போ 200 400 போய் முடிச்சிடக்கூடாது. 2025 முடிவில் அது கீழே வரணும். அதுக்கான முயற்சி எடுப்போம். கர்த்தர் இப்படி பலத்தில் முடியும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தவறான சரீரத்துக்கு ஒத்து போத சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டேன், கண்டதை சாப்பிட்டு வயிற்றுக்கு பிரச்சனை வருது. அப்போ எது ஒத்துக்கலையோ அதெல்லாம் ஒதுக்கி வைங்க. ஆண்டவர் நம்முடைய சரீரத்துக்கு ஏற்ற ஆகாரத்தை சாப்பிடுவோம். கொலஸ்ட்ரால் வெயிட்டை குறைங்க. ஹல்லேலூயா. தொப்பை என்னது குறைக்க முயற்சி பண்ணுவோம். இதெல்லாம் முயற்சி எடுத்தால் என்ன பண்ணுவோம்? நான் அந்த நாட்களில் ஒரு புத்தகம் வாசித்தேன். இந்த ஜனவரி மாதம் ஒரு தீர்மானங்க, 10 கிலோ 20 கிலோ குறைப்பேன் அப்படின்னு. கூட்டுமேனுக்கு தீர்மானம் எடுக்காதுங்க இருக்கிறதுல. ஹல்லேலூயா. குறைக்க என்ன பண்ணோம்? அந்தந்த வயசுக்கு எத்தனை வெயிட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்குன்னு சொல்லி நம்ம தெரியும், என்ன ஹைட்டுக்கு. அப்போ அதுக்கு தகுந்தாப்புல என்ன பண்ணோம்? நம்ம தீர்மானங்கள் எடுக்கணும். நண்பர்களை சம்பாதிக்க, ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸ். இந்த வருஷத்தில் ஒரு 10 புதிய நண்பர்களையாவது நான் ஆதாயம் பண்ணுவேன். புதிய நண்பர்களை என்னது நான் ஐ வில் மேக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி 3 பேரையாவது டெய்லி சிரிக்க வைப்பேன்னு சொல்லுங்க. அள வைக்காதுங்க யாரையாவது. டெய்லி ஒரு ஆள் அள வைக்கிறதா வேலை அப்படின்னு இருக்கக்கூடாது. என் மூலமாக 3 பேர் 2 பேர் அவங்க சந்தோஷமாக இருக்கணும். ஹல்லேலூயா. மேக்கிங் அட்லீஸ்ட் few people smile every day. பாராட்டுங்க. சிலர் என்ன பண்ணுங்க, அதே வந்திருக்காது, நம்ம வாயில் பாராட்டே வராது, குறை சொல்கிறது தான் வரும். நல்லா பாராட்டுங்க. ஹல்லேலூயா. மனைவியை பாராட்டுங்க, புருஷனை பாராட்டுங்க, பிள்ளைகளை பாராட்டுங்க. ஹல்லேலூயா. தெரிஞ்சவங்களை பாராட்டுங்க. நல்லா செஞ்சுங்க பிரதர், உதவி செஞ்சவங்களை பாராட்டுங்க. அவன் பாருங்க, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் உறவுகள், ஃப்ரெண்ட்ஷிப்பை என்ன பண்ணணும், டெவலப் பண்ணணும். நம்ம வாழ்க்கையில் யாரை குறித்தும் புறங்குற மாட்டேன்னு தீர்மானம் பண்ணுங்க. ஐ வில் நாட் காசிப். முதுகுக்கு பின்னாடி பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் போடுங்க. காசிப்பு, முதுகு பின்னாடி பேசுறது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அல்ல, யாரை குறித்து நான் புறங்குற மாட்டேன் எழுதி வைப்பீங்களா, வைக்க மாட்டீங்களா? அதே பழக்கமாச்சு, எனக்கு எப்படி மாற்றுறது?
எழுதி வைங்க. மாத்த கத்தர் பலன் தருவார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. ஆண்டவர் யாரையும் மாற்றுவார். அல்லேலூயா. கத்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் நம்மை மாற்ற முடியும். நம்முடைய குணங்களை கத்தர் மாற்ற முடியும். அல்லேலூயா. கத்தர் நம்முடைய சுபாவத்தை மாற்றக்கூடிய வல்லமை அவர்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. நாக்கில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்பேன். ஐ வில் கீப் அ டைட் ரெயின் ஆன் மை டங் என்று சொல்லி தீர்மானம் எடுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் சில தீர்மானங்கள். அல்லேலூயா. இதெல்லாம் இருக்கும் பொழுதுதான் நம்ம வளர்ந்ததை மக்கள் பார்ப்பாங்க. அல்லேலூயா. ஒரு மாற்றம், சுபாவத்திலே மாற்றம் உண்டாக வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி உண்டாக வேண்டும். 2 தீமோத்தேயு 4:15 வாசித்து முடிச்சிடலாமா? 2 தீமோத்தேயு 4:15 வேதம் சொல்லுகிறது, அங்கே நீங்கள் தேறுகிறது யாவருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4 இதா அது இல்லை, நீ தேறுகிறது சில வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 4:15 நீ தேறுகிறது யாவருக்கும் தெரிந்திருக்க கடவுள். அல்லேலூயா. நம்ம வளர்றது, நீ தேறுகிறது. நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, பொருளாதாரத்திலே, ஆரோக்கியத்திலே, இதெல்லாம் நம்ம தீர்மானம் எடுத்தாலும் உதவி செய்கிறவர் கர்த்தர் தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய பலன் இல்லாமல் இதெல்லாம் நிறைவேற்ற முடியாது. ஆண்டவருடைய கிருபை நமக்கு தேவை, கர்த்தருடைய பலன் தேவை. we should rely on God. இதெல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிப்பதற்கு ஆண்டவருடைய பலனை கேட்கணும். ஆண்டவரே, இதெல்லாம் செய்வதற்கு எனக்கு பலன் தாங்க. தினமும் வேத வாசிக்க, ஜெபிக்க ஆண்டவர் பலனை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. 3 காரியம் சொன்னேன். 3 காரியம் நிறைய பேர் எழுதிய வைக்கல, நோட்டை நீங்கள் கொண்டு வரல. அடுத்த வாரம் நோட்டு கொண்டு வரணும்னு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆலயத்துக்கு போகும்போது இதெல்லாம் ஒரு தீர்மானம் எழுதணும். அப்போ வீட்டில் போய் என்னதான் பேசினாரு, லுக்கு பேக்க லுக்கு இன்னும் என்னன்னே தெரியலேன்னு போகக்கூடாது. நீங்கள் ரோட்டில் போகும்போது லுக்கு பேக்குன்ட்டு போயிட்டீங்களா? எழுதணும், எழுதி வைக்கணும், தீர்மானம் எடுங்க. பார்ப்போம் எத்தனை பேர் தீர்மானத்தை எழுதி வைக்கிறீங்கன்னு பார்ப்போம். அல்லேலூயா. பாருங்க, வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற ஆசை நிறைய பேருக்கு இல்லை. இருந்த மாதிரியே போவோன்னு போயிட்டு இருக்கீங்க. ஆண்டவருக்காக சில படிகளை எடுத்து வைக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏதோ ஆண்டவருக்காக, தேவனுடைய காரியத்துக்காக, நம்முடைய வளர்ச்சிக்காக, நம்ம ஆண்டவருக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ சொன்னேன், கடந்த காலத்தை பார்த்து பின்னோக்கி பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. உள்நோக்கி பார்த்து, இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்புங்க. அல்லேலூயா. எங்கெல்லாம் குறைவு இருக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட திரும்புங்க. அல்லேலூயா. இருக்கிற மாதிரியே இருக்க மாட்டேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சிங்க. ஃபர்ஸ்ட் டிசையர் தான் நம்ம முக்கியம். முதல்ல டிசையர், அப்புறம் டிட்டர்மினேஷன், அப்புறம் டிசிப்ளின். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அல்லேலூயா. வாஞ்சியே ஆசையே இல்லாட்டா நம்ம வாழ்க்கையில் மாறவே மாட்டோம். அப்போ நம்ம ஆண்டவருக்காக ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும் இந்த பட்டணத்தில். அல்லேலூயா. ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நல்ல தீர்மானங்கள் எடுப்போம். அல்லேலூயா. அடுத்து மாத்திரம் இல்லை, லுக் ஃபார்வர்டு. முன்னானவைகளை பார்த்து கர்த்தரை நம்புங்க. ஆண்டவரே, இதெல்லாம் இருக்குது, பெரிய சவால்கள் இருக்கிறது, பல காரியங்களை செய்ய வேண்டி இருக்கிறது. உம்மை நம்பி நாம் புது வருஷத்தில் போகிற ஆண்டவரே, இந்த மலைகளை தாண்டுவதற்கு நீங்கள் பலன் தருவீங்க. இந்த சவால்களை தாண்டுவதற்கு நீங்கள் ஆண்டவரை அபிஷேகம் தருவீங்க. ஆண்டவரே, இது எல்லாவற்றையும் சந்தித்து தாண்டி முன்னேறி வருவதற்கு உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த தீர்மானங்களாம் எடுக்கிறேன். புது வருஷத்தில் சில மாற்றங்களை என் வாழ்க்கையில கொண்டு வருவதற்கு நான் எடுக்கிற தீர்மானங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.